பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு தந்திருக்கிற வார்த்தை யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்க துவக்கம் ரொம்ப அற்பமா இருக்கு. அதாவது நீங்க இயேசுவை தேட ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, ஆனா டெய்லி நான் பிரச்சனையை மட்டும்தான் சந்திக்கிறேன். ஏதோ ஒரு போராட்டம், நான் செய்யற காரியம் தடை, எதிர்பார்க்கறது நடக்கல, வேலைக்காக ரொம்ப ட்ரை பண்றேன், ஆனாலும் என் வாழ்க்கையில நிறைய தோல்விகள் சந்திக்கிறேன். ஆண்டவர் இந்த வசனத்துல என்ன சொல்றேன்னா, துவக்கம் அற்பம்னு என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம எடுக்கிற முடிவு மட்டும்தான் தோல்வியா முடியும். சிலவர் சொல்லுவாங்க, என்னடே நீ இவ்வளவு நாள் வேலை தேடிட்டு இருக்க, உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா, இன்னும் இந்த காரியம் வாய்க்கலையா, உங்க வீட்டுல இந்த விசேஷம் நடக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்குமா? சம்பூர்ணம்னா எப்படி தெரியுமாங்க? எந்த காரியத்திலையும் தோல்வியற்றவனா, எந்த இடத்துலையும் எந்த நன்மை எனக்கு குறைபடலைன்னு சொல்ற அளவுக்கு அவர் சம்பூர்ணமா நடத்துவாராம். சரி, சம்பூர்ணமா எப்படி நடத்துவாரு? நான் இது எனக்கு விசுவாசம் வரமாட்டேங்க, எப்போதும் சோர்ந்துறேன்னு அப்படின்னா வேதத்தை கவனித்து பாருங்க. இயேசு சிலருக்கு செய்த அற்புதங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா, யோசேப்பு ஆரம்ப நாட்கள்ல ஜெயில, அவர்களுடைய வாழ்க்கை அடிமைத்தனம் இப்படி எல்லாம் இருக்கு. முடிவு எப்படி இருக்குதோ, அந்த குறிப்பிட்ட நாள் கழிச்சு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சம்பூர்ணமா இருக்கு. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் பொழுது பாருங்க, ஒரே நாள்ல அவருடைய லைஃப் பெரிய மாற்றத்தை காணுது. இதான் சம்பூர்ணம். அந்த சம்பூர்ணமான வாழ்க்கை தன்னுடைய சகோதரர் மத்தியில அநேக ஜனங்களுக்கு இந்த யோசேப்பை ஆசீர்வாதமாய். அதான் யோபு சொல்றாரு, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா, முடிவு சம்பூர்ணம். எங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட நன்மைகள் கட்டளையிடுங்க. யார் யார் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில தகப்பனுடைய கரங்கள் இறங்கட்டும், ஏசப்பாவுடைய அற்புதம் உண்டாகட்டும். கண்ணீர் துக்கங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவரே அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.